25 ஆண்டுக்கு முன்னாடி 3 ஆண் ஆதிக்கத்துல இருக்கக்கூடிய பெண்கள் 3 ஆண் ஆதிக்கம் என்னன்னா குழந்தை பருவத்துல தகப்பனுடைய பாதுகாப்பு இருக்கும். திருமணம் ஆயிட்ட பிறகு கணவனுடைய பாதுகாப்பு இருக்கும். கணவன் இறந்துட்டோம்னா மகனுடைய பாதுகாப்பு இருக்கும். இந்த 3 ஆண் ஆதிக்கத்துல இந்த பெண்கள் இருக்கிறான்றாங்க. அப்படியாப்பட்ட பெண்களை பத்தி பேசும்போது ராஜேந்திர பிரசாத் இந்த இந்து கோட் பில் மசோதா இது நடைமுறைக்கு வந்ததுன்னா நான் ஜனாதிபதி பதவியை ராஜினாமா பண்ணுவேன்ற மந்திரி சபையில மெஜாரிட்டியா இருக்கக்கூடிய எல்லாமே எதிர்க்கிறாங்க. நேரு ஒன்றி ஆதரிக்கிறார். வெளியில சங்கராச்சாரிய தலைமையில பெண்கள் மாநாடு நடத்தி பெண்கள் வெளியே வருதா, படிக்கலாமா, அரசாட்சி செய்யலாமா, மருத்துவம்னா விவகாரத்தை இது என்ன நாடு என்ன ஆக போகுதுன்னு பயங்கரமா பெண்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. நேரு போய் சமாதானப்படுத்துற 6 மாசத்துக்குள்ள நடைமுறை கொண்டு வந்த தேர்தல் முடிஞ்சுட்டா அப்படின்ற நான் உனக்காக இந்த சட்டம் எழுதல, தேசத்துக்காக எழுதுகிறேன். ஒரு பெண்ணுடைய வளர்ச்சி வச்சுதான் நாடுடைய வளர்ச்சி இருக்குதுன்ற. ஆனால் நான் எழுதின சட்டம் இல்ல, இனிமேல் எழுத போற சட்டம் இல்ல. இந்து கோட் பில் வராத இந்த சட்டம் வந்ததுன்னா குப்பியில கோபுரம் கட்டுறோம். அதனால இந்த சட்டத்தை உடனே நடைமுறை கொண்டு வர வரல, ராஜினாமா பண்ணிட்டு வராது. சட்ட அமைச்சர் ராஜினாமா பண்ணிட்டாரு. பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக, காஷ்மீர் பிரச்சனைக்காக, மொழிவாரிய பிரச்சனைக்காக, மைனாரிட்டி மக்களுக்காக, ஒரு காரணத்துக்காக ஷெட்யூல் காஸ்ட் மக்களுக்காக கிடையாது. ஏன்னா ஷெட்யூல் காஸ்ட் மக்களுடைய விடுதலை என்றது முன்கூட்டியே கிடைக்குது. பொலிட்டிக்கல் ரிசர்வேஷனா 1932 கிடைக்குது. அப்போ யாருக்காக? நாட்டில் இருக்கக்கூடிய வெகுஜன மக்கள் இருக்கக்கூடிய பிசி, எம்பிசி, மைனாரிட்டி, எஸ்சிஎஸ்டி மக்களுக்காக பாபா அம்பேத்கர் ஒரு ராஜினாமா பண்ணிட்டு வராரு.